விஷன் கேர், நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. அதாவது நாங்கள் சில மணித்தியாலங்களுக்கு முன்பு நேற்று இரவு நாங்கள் தூங்குவதற்கு முன்பு கேள்விப்பட்ட ஒரு தகவல் எங்களை அதிர்ச்சி அடைய செய்த தகவல். ஆமாம் அதிர்ச்சி அடைய வைத்திருந்தது. காலையிலும் அந்த செய்தியை நாங்கள் உறுதிப்படுத்தியிருந்தோம். இசைப்புயல் AR ரஹ்மானினுடைய திருமண வாழ்க்கை கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் என்று பார்த்தால் 29 ஆண்டு கால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வருவதாக மனைவி தெரிவிச்சிருக்கிறாங்க. மனைவி சட்டத்தரணி மூலமாகத்தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இருவருக்கும் இடையிலான பிரிவு பற்றிய அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. AR ரஹ்மான் குடும்பம் அப்படின்றது சந்தோஷமான குடும்பமாக இருக்கிறது. இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கிறது. AR ரஹ்மான் மிகவும் சிறந்தவர், மனைவியும் புரிதல் மிக்கவர், இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக போகிறது, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சலசலப்பும் இல்லை என்றெல்லாம் நாங்கள் 1000 வார்த்தைகளை பேசியிருக்கிறோம். 1000 வார்த்தைகளில் இவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் பெருமையாக பகிர்ந்திருக்கிறோம். ஆனால் இப்படி இருக்கும் போது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 29 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திருமண முறிவு பற்றிய அறிவிப்பு, டிவோர்ஸ் பற்றிய அறிவிப்பு மனைவி மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதான் வருகிற 2025 ஆண்டு மார்ச் மாதத்தில் 3 தசாப்த கால திருமண வாழ்க்கையை நிறைவு செய்ய காத்திருந்த நிலையில தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. நவா எல்லோருக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியாத்தான் காணப்பட்டது. 1995 ஆண்டு மார்ச் மாதம் சென்னையில தான் இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றிருந்தது இல்லையா? எனவே பாருங்கள் என்ன எப்படி என்று சொல்லி என்ன அதான் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றது பாருங்க. யாருடைய வாழ்க்கையும் யாருக்குமே நிரந்தரம் இல்லை அப்படின்ற மாதிரிதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டி இருக்கிறது. AR ரஹ்மான் குடும்பத்தில் இப்படி ஒரு சிக்கல் இருக்கும் என்று யாரும் நினைத்து பார்த்தார்கள். ஆகவே அப்படி ஒரு சிக்கல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த திருமண முறிவு பற்றிய அறிவிப்பு மூலமாக. நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை. எனக்கு பொதுவாகவே அந்த குடும்பத்தோடு மிக நெருங்கிய ஒரு நட்பு இருக்கிறது. பொதுவாக நீண்ட கால ஆரம்பத்திலேயும் சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது சட்டத்தரணி தனது அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, மனக்கசப்புகள் மற்றும் பல சிரமங்கள் அவர்களுக்கு இடையில் தீர்க்க முடியாத இடைவெளியை உருவாக்கியுள்ளது. எனவே மிகுந்த வலி மற்றும் வேதனையால் தான் இந்த முடிவை சாய்ரா எடுத்துள்ளார் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுவரை சர்ச்சையற்றவராக இருந்த AR ரஹ்மான் இனி சர்ச்சைக்குரிய நபராக மாறுகிறார். ஆகவே இனி அவர் பற்றிய எத்தனை தகவல்கள் புதுசா வெளியாக போதோ தெரியல, அல்லது அவருடைய குடும்பம் பற்றிய என்னென்ன தகவல்கள் வெளியாக போகணுமோ தெரியவில்லை. அதை பற்றி நாங்கள் பிறகு பேசுவோம். ஆனால் உண்மையிலே இது ஒரு குடும்பம் சார்ந்த விஷயம். ஆனால் இதை ஒரு குடும்பம் சார்ந்த விடயமாக மட்டும் ஒதுக்கி வைத்துவிட முடியாத காரணம் என்னவென்றால் பிரபலமான ஒருவருடைய குடும்பம். ஆகவே பொதுமடையில் நிச்சயமாக பேசப்படத்தான் செய்யும். கண்டிப்பா. எனவே நாங்களும் இந்த காலை நிகழ்ச்சியிலும் அதை பற்றிய விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. கவலையாத்தான் இருக்கிறது. ஆனால் என்ன செய்யறது? இந்த அமெரிக்கன் சுவை நீங்க சொன்னதால என்ன ஜோ பைடன் அவர்களை விட்டுட்டு போட்டோ எடுத்துட்டாங்களா? உலக தலைவர்கள் பங்கேற்கிற பிரேசில் G20 மாநாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது வேற மாதிரி ஜொலியா சொல்லுங்களேன், அண்ணா சொல்லுங்களேன். எல்லாரும் போயிருக்கிறாங்க. அதுல கனடா பிரதமர், இத்தாலி பிரதமர், சரி, இங்க அமெரிக்க ஜனாதிபதியும் ஜோ பைடனும் அந்த குழு போட்டோ இருக்கு. அதுல இடம் பிடிக்கவில்லை. எனவே ஜோ பைடனுக்கு இது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமா அமெரிக்க அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அவர் கடைசியா பங்கேற்கிற மாநாடு தானே, அந்த மாநாட்டுல இவர் அந்த குழு எல்லாருமே சேர்ந்து எடுக்கிற புகைப்படத்துல அவரும் இல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவலைப்பட்டாங்க. G20 மாநாட்டுல அவர் பங்கு பெற்றார்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அது அவருடைய கடைசி நிகழ்வா இருக்கு அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயம். அவரே வயசு காரணமா கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி அங்காலங்கால இருந்து முதுகுல பிடிக்குதுன்னு இருந்திருந்தாருண்டா சில நேரத்தில் அவரை கூப்பிட்டாவது படத்தை எடுக்கல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவப்பட்டாங்களாம் அமெரிக்காவில இருந்து அவரோட வந்த அதிகாரிகள். உண்மைதானே அது. மனுஷன் இன்னும் என்னென்றாலும் இன்னும் அவர் தான் ஜனாதிபதியா இருக்கிறார். என்னென்றாலும் இன்னுமே பதவியில் போயிருக்கிறாரு. உக்ரைன் ரஷ்யா போர் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அமைதி பேச்சுவார்த்தைக்கு பல நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்துங்க, அமைதியாக போங்க, யுத்தம் வேண்டாம் என்று முயற்சி அவர்களுக்கு அழுத்தங்கள் கொடுத்த போதிலும் அதெல்லாம் தோல்வியில் தான் முடிவடைந்து இப்ப யுத்தம் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்குது இல்லையா நவா? நின்ற பாடில்லை ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். சொத்துக்கள் ஏராளமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. 2 நாடுகளுக்கும் அந்த என்ன சொல்றது பாதிப்புகள் அதிகமாக தான் காணப்படுகிறது. இப்ப அமெரிக்கா போன்ற மிக பலமான நாடுகள் யுக்ரைனுக்கு ஆதரவாக உதவிகளை செய்ய ஆரம்பித்து தொடர்ச்சியாக உதவிகளை வழங்கி வருகின்றன. இதுல யுக்ரைன் நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இன்னும் ஆழமான ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? புதிய ஜனாதிபதி ட்ரம்ப் இருக்கிறார் இல்லையா, அவர் இன்னும் அதிகமாக இறங்கி உதவி செய்வார். அவருடைய உதவியில் யுக்ரைன் யுத்தம் முடிவுக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த யுத்தம் முடிவுக்கு வருமாம் ட்ரம்பினுடைய தலையீட்டோடு என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கா. ஏற்கனவே ஜோ பைடன் இப்பொழுது உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். இப்ப நீண்ட தூரம், குறிப்பிட்டு சொல்ல போனால் நீண்ட தூரம் சென்று
ஏவுகணைகளை வழங்கியிருக்காங்க. ஏவுகணைகளை நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை எல்லாம் வழங்கி இருக்கிறாங்க அமெரிக்கா. அது மட்டுமில்லாமல் இப்பொழுது பயன்படுத்தியும் இருக்கு உக்ரைன் வழங்கி பயன்படுத்தியிருக்காங்க. பாருங்க, அமெரிக்கா வழங்கிய ஏவுகணை. இதன் மூலமாக $275 மில்லியன் ஆயுத உதவியும் அமெரிக்கா வழங்க இப்பொழுது இணங்கி இருக்கிறது. இவர் இணங்கி இருக்கிறார். அவர் வந்தவர் இன்னும் இணங்குவார். ஆகவே நீங்க சொல்ற மாதிரி உக்ரைன் முடிவு கொண்டு வரும் இந்த போர். இன்னும் கடுமையான ஒரு யுத்தம் நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. ஆனா ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற சொன்னார், நான் யுத்தம் செய்பவன் அல்ல, யுத்தத்தை முடிப்பவன் என்று சொல்லியிருந்தார். அப்ப அதுல என்ன அர்த்தம்ன்றது எனக்கு தெரியல. ஆனா இதையும் சொல்லியிருந்தாரு, நாங்க இனி வேறு நாட்டு இதுகள் எல்லாம் தலையிட போதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் கனியுரையில. அது மட்டும் இல்லாமல் இப்ப இப்படி நடிலாம் தலையிடாம இருக்கவும் முடியாதுன்னு சில நேரங்களில் தங்களுடைய நாட்டினுடைய இருப்பு, நாட்டினுடைய பாதுகாப்பு, எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் பற்றியது இப்படித்தானே. இப்ப பஞ்சாயத்து தலைவர்ண்டா இனி அவருக்கு ஒரு கெத்து இருக்கத்தானே வேணும். அந்த மாதிரி இவங்க தான் இந்த உலகத்தின் பஞ்சாயத்து தலைவர்கள். அவங்க சில இதுகளை பங்கெடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா என்னத்துக்கு அப்படி சொன்னாரோ தெரியல. ஆனா ரஷ்ய அதிபரும் இப்பொழுது இந்தியாவுக்கு தனது விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறார், திட்டமிட்டிருக்கிறார். நம்மட சந்திக்க போகிறார். டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய ஜனாதிபதி என்னும் பதவி ஏற்கவில்லை, இருந்தாலும் ஒவ்வொரு துறையைச் சேர்ந்தவர்களுக்கு கௌரவங்களையும் பதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார். அது ஒரு வித்தியாசமான ஏற்பாடு இருக்கு. இங்க இலங்கைண்டா இன்றைக்கு வேண்டா நாளைக்கு ஜனாதிபதியா பதவி ஏற்றுவாங்க. இன்றைக்கு பின்னர கூட ரெடி ரெடி. ஆனா அங்க அப்படி இல்ல. அங்க பாருங்க, இப்போ நவம்பர்ல தேர்தல் நடக்குது, ஆனால் பதவி ஏற்பு ஜனவரி வரைக்கும் இருக்கு. ஜோ பைடன் தான் இப்பொழுது ஜனாதிபதியாக அங்கே செயற்பட்டுக் கொண்டிருக்கார். அமைதியான முறையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கார். இப்பொழுது இந்த கல்வித்துறையை மேம்படுத்துவதற்காக கல்வித்துறை செயலாளராக கோடீஸ்வர ஒரு மல்யுத்த பெண்மணி லிண்டா அக்காவை அவர் பரிந்துரை செய்திருக்கிறார். லிண்டா அக்காக அடிச்சிருக்காது. அவன் பெரிய ஒரு கோடீஸ்வரியா. இவருடைய தேர்தல் பரப்புரைகளுக்கு உதவியா இருந்தவர்கள், இவருடைய வெற்றிக்காக உழைத்தவர்கள், இவரோடு பயணித்தவர்கள், இப்படியானவர்களை பார்த்து கவனிக்கிறார். இவரை விமர்சித்தவர்கள், எதிர்த்தவர்களையும் பார்த்து கவனிக்கிறார். அது வேற மாதிரி கவனிப்பு. ஆனால் இந்த அமெரிக்காவின் கல்வித்துறை செயலாளராக பரிந்துரை செய்யப்பட்டாலும் இந்த கல்வி வட்டாரங்களில் தெரியாத முகமாகத்தான் இவங்க லிண்டா காணப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. புதியவர்களுக்கு, புது முகங்களுக்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான்